அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மகாலய பட்சத்துடைய 9வது நாளோட சிறப்பு பரிகாரம். மகாலய பட்சத்துடைய நம்முடைய அந்த 15 நாட்களும் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத சகோதரிகள் அதை போய் பாருங்கள். இன்று 9வது நாள், அதாவது நவமி திதி. இதற்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, அவிதவ நவமி. இதனுடைய சிறப்பு அம்சங்களும் இதை நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சுப காரியங்களானது ஏதோ ஒரு வகையில் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த பதிவை ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி அதற்கான மிக அற்புதமான ஒரு நாள். நம்முடைய முன்னோர்களுக்கான ஒரு தானம் மட்டும் நீங்கள் இது இன்றைக்கி மட்டும் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் எப்படிப்பட்ட சுப காரியங்களும் நிச்சயம் நடக்குங்க. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். இன்று மகாலய பட்சத்துடைய 9வது நாள், அதாவது நவமி திதி. நம்முடைய மகாலய பட்சமானது கடந்த 18ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த 15 நாட்களுமே நம்ம செய்யக்கூடிய அதாவது எளிமையான நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய சில வழிமுறைகள் நம்முடைய சேனலில் கூட அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத சகோதரிகள் நீங்கள் போய் அவசியமாக நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் வந்திருக்கக்கூடியது நவமி திதி. இந்த நாளைக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய நாளை நம்முடைய ஆன்மீகத்தில் அபிதவ நவமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் கூட இருக்குது. அதாவது குடும்பத்தில் சுமங்கலிகளாக வாழ்ந்து இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நமக்கு முழுமையாக பெறுவதற்கு இந்த நாளானது ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். எப்பயும் போல் பித்திருக்களுடைய வழிபாடுகள், சிராத்த கடமைகள், இது எல்லாமே நம்ம நிறைய பேர் இந்த 15 நாட்களுமே செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படி நாங்கள் அது மாதிரி 15 நாட்கள் எதுவுமே செய்யலாமா, எங்களுக்கு இந்த வழிபாடுகள்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா நாங்கள் என்ன தான் பண்ணுறது? இன்றைய தினத்தில் எங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கான பரிபூர்ணமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினத்தில் நீங்கள் தாராளமாக இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் பண்ணலாம். நம்முடைய முன்னோர்களுடைய சுமங்கலிகளுடைய உங்கள்கிட்ட படம் இருந்ததுன்னா, அதாவது மாமியாராக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், படம் இருந்ததுன்னா படத்துக்கு எப்பயும் போல் நம்ம டெய்லி சொல்லியிருக்கோம், ஒரே ஒரு விளக்கு, ஒரு டம்ளர் தண்ணீரும் அந்த படத்துக்கு வச்சுட்டு உங்களால் என்ன சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்சது வைக்க முடியுமோ வைக்கலாம். அதோடு கூட நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், அதாவது சுமங்கலி பெண்கள் அப்படிங்கிறதுனால அந்த படத்தில் நம்ம அவங்களுக்கான ஒரு புடவை, ரவிக்கை, மஞ்சள், குங்குமம், வெத்தலை, பாக்கு, பழம் இதெல்லாம் வச்சுட்டு அவங்கக்கிட்ட படைச்சிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு நம்ம அந்த வஸ்திரம், தாம்பூலம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை உங்களுக்கு முடிஞ்ச யாராவது ஒரு ஏழை சுமங்கலி பெண்ணுக்கு தானமாக கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். இந்த ஒரு வழிபாட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வீட்டில் இருக்கிற எப்படிப்பட்ட சுப காரிய தடைகளும் கண்டிப்பாக விலகுங்க. இது நம்ம குழந்தைகளுக்குன்னு இல்லை, நம்முடைய வம்சத்துக்கே இது மாதிரியான ஒரு சுபகாரிய தடைகள், முட்டுக்கட்டைகள் இது எல்லாமே நீங்கி முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறப்பதற்கான அந்த ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் சுபிக்ஷங்கள் நிலவுங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்போ எங்ககிட்ட அந்த திருவுருவ படம்லாம் கிடையாது. முன்னாடி உள்ள இறந்தவங்களோட அவங்களாம் எங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுடைய படங்கள் எங்ககிட்ட இல்லைம்மா அப்படின்னா கூட உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க, நமக்கே யாராவது நம்முடைய வழிகாட்டுதல், நம்முடைய சுமங்கலிகள் நமக்கு தெரியும் பார்த்தீங்களா, முன்னாடி உள்ள ஆளுங்களாம், அப்படி உங்களுக்கு தெரிந்தவங்க இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்கள நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசில் மட்டும் நினச்சிட்டு யாராவது ஒரு ஏழை பெண்ணுக்கு நீங்கள் ஒரு வஸ்திரம் இன்றைக்கி வாங்கி கொடுத்து ஒரு தாம்பூலம் வச்சு கொடுங்க. அதுலேயும் ஒரு தவறுமே கிடையாது. நம்முடைய அம்மாவுக்கு, மாமியாருக்கு தான் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. யாருக்காக இருந்தாலும் சுமங்கலிகளுக்கு, நம்முடைய பெரியம்மாவாக இருந்திருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு அன்னி முறையாக இருக்கலாம், ஏதாவது ஒருத்தங்க இருப்பாங்க பார்த்தீங்களா குடும்பத்தில், அவர்களை நினைத்தும் கூட இந்த ஒரு இதை நீங்கள் செஞ்சால் அவங்களுக்கும் இதுக்கு புண்ணியம் கிடைக்கும், நீங்கள் செஞ்சிற உங்களுக்கும் கண்டிப்பாக புண்ணியங்கள் கிடைக்குங்க. இப்போ எங்களுக்கு இது எல்லாமே நாங்கள் இந்த பதிவு தாமதமாக தான் பார்த்தோம், எங்களுக்கு இந்த வழிபாட்டின் மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச யாராவது ஒரு 2 பேருக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு தான தர்மங்கள் நீங்கள் வாங்கி கொடுங்க. ஏன்னா நம்முடைய தெருவோரங்களில் நிறைய பேர் ரோட்டில் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் நம்முடைய முன்னோர்களை நினச்சி இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் ஒரு 2 பேருக்கு தானம் மட்டும் நம்ம வாங்கி கொடுத்தோன்னா நிச்சயமாக அந்த ஒரு உணவானது, அந்த ஒரு தான தர்மம் பித்ருலோகத்தில் இருக்கிற நம்முடைய முன்னோர்களுக்கு முன்னோர்களே நேரடியாக வாங்கிக்குவாங்கங்கிறது ஒரு ஐதீகம்.
அதனால் இந்த மகாலய பட்சத்தில் இந்த சின்ன சின்ன ஒரு வழிபாடுகள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தோட கஷ்டங்கள் எல்லாம் மாறி சந்தோஷங்கள் என்னென்னைக்கும் நிலச்சி நிற்கும். இந்த பதிவு கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக ஏதாவது ஒருத்தங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச தானங்கள் பண்ணுங்கள். நிச்சயம் இந்த புண்ணியமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ வைக்கும். இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.